ஓகே. ஸோ நிஃப்டி 50ல நம்ம ரன்னிங் ஃப்ளாட்டில் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். அதாவது கரெக்ஷன் வேவ் டூலன்னு இருக்குன்னு அசியூம் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஆம், அது அதுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் தர மாதிரி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்லைட் அப்போ போயிட்டு திருப்பி டவுன்வர்ட்ஸ் வந்துச்சு. அது வந்து இந்த ஜிக்ஸாக் பி டு சியில் அது ஒரு ஜிக்ஸாக் பேட்டர்னாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஏ, இது பி, இது சி. இந்த சிக்குள்ள ஒரு ஏ, பி, சி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அசியூம் பண்ணலாம். இல்லை இந்த சி முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கலாம். ஓகேங்களா? ரன்னிங் ஃபிளாட் வந்து என்னைக்கும் இந்த சி அளவுக்கு வரணும் அவசியம் இல்லை. அதாவது ஏ அளவுக்கு வரணும் அவசியம் இல்லை. இந்த சி வந்து இங்கே வரைக்கும் வரணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? அதாவது 23,800 வரணும் அவசியம் இல்லை. ஸோ அது கொஞ்சம் ஏர்லியாகவே முடிச்சுட்டு கிளம்பிடலாம். அடுத்த அப்பர் வேவ், தேர்ட் வேவ்க்கு போயிடலாம், இம்பல்ஸ் வேவ்க்கு. ஓகேங்களா? இப்போ இதில் பாயிண்ட் என்னன்னா, இப்போ இதில் வந்து விஷயம் வந்து இந்த சி வேவ் முடிஞ்சிருச்சா இல்லையா. அதாவது எந்த சி வேவ்னா இங்கே ஆரம்பிச்சது இல்லையா, ஏபிசி. அதாவது இங்கே மொத்தம் கரெக்டிவ் வேவுக்கு 0 to ஏ டு பி அண்ட் பி டு சி தான் இருக்குது. அந்த பி டு சி முடிஞ்சிச்சா இல்லையா, அதுதான் இப்போ கொஸ்டின். ஃபர்ஸ்ட் அசம்ஷன் வந்து முடிஞ்சிச்சுன்னு நினச்சோன்னா, இப்போ ஃபர்தர் டீப்பராக போகணும்னு வச்சுக்கோங்களேன். முடிஞ்சிச்சு, எங்கே முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, சப்போஸ் இதெல்லாம் அசம்ஷன்ஸ். நான் அப்புறம் எந்த சைடு இன்க்ளினேஷன் நான் சொல்லிடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இதுதான் சி, இதுலேருந்து இந்த அளவுக்கு சி அப்படின்னு வச்சோம்னா, இது 1 2 3 4, இது ஃபுல்லாக 5. அதாவது 5குள்ளே 1 2 3 4 5, இல்லை 1 2 3 வந்து இந்த இடத்துல தான் முடிஞ்சது, 3 4 5 வச்சுருக்கோம்னா இது முடிஞ்சிச்சு. இன்னைக்கு ஆரம்பிக்கிறது ஆல்ரெடி இன்னைக்கு கடைசி ஒரு 20 மினிட்ஸ் வந்து இம்பல்ஸ் வேவோடது ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நினச்சோம்னா, நாளைக்கு வந்து நாளைக்கு அது வந்து லைட்டாக இந்த இப்போ ஆரம்பிச்சிருக்கலையே இம்பல்ஸு 1 2 3 4, ஆல்ரெடி இங்கே 4 ரெட்டு தெரியுது இல்லைங்களா, 4 பாருங்க 1 2 3 4 5, நாளைக்கு 5 வரைக்கும் போயிட்டு சின்ன ஒரு கரெக்ஷன் 23,950 அந்த மாதிரிலாம் வந்துட்டு திருப்பி அப்படியே மேலே போயிடணும். இது வந்து ஒரு 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 அசம்ஷன், ஒரு பாசிபிலிட்டின்னு சொல்லலாம். ஒரு பாசிபிலிட்டி வென் இந்த சி இங்கே முடிஞ்சிருச்சுன்னு நினச்சோம்னா நெக்ஸ்ட் இம்பல்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் இம்பல்ஸ் எதுனா 2 to 3. ஸோ 2 to 3 வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது இது 1 போட்டிருக்கோம் இல்லையா, 1 to 2 நடந்துட்டுருக்கு. நம்ம 2 to 3 எங்கே பார்த்தோம்னா பாருங்கள், இப்போ 2 to 3 இங்கே போயிட்டுருக்கணும் மேலே. ஓகேங்களா? ஸோ இது வந்து எங்கே இருக்குது இந்த 2 to 3. ஸோ 2 to 3 வந்து இப்போ திருப்பி வேணால் ப்ளாட் பண்ணுறேன். எக்ஸாம்பிள் கீழே 11th ஸ்டார்ட் பண்ணது, அது உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன். ஸோ 1 2 3 வந்து சப்போஸ் சம்வேர் ஹியர் அபோவ் 24, அபோவ் 25,000 அந்த மாதிரி வச்சுட்டு 25,000, அப்புறம் ஒரு கரெக்ஷன் 4, அப்புறம் 5னா 25,400 அந்த மாதிரி போகணும். அதாவது அது 25,400 போடலாம், இல்லை 5 வந்து எக்ஸ்டெண்டாக போச்சுன்னா, எக்ஸ்டெண்டட்னா ரீசன் தான், ஃபார் ரீசன் தான் எக்ஸ்டெண்டட். என்ன எக்ஸ்டெண்டட்னா லைக் ப்ரீவியஸ் டாப் அளவுக்கு போகணும். அதாவது இங்கே இருக்கு இல்லையா ப்ரீவியஸ் டாப், இந்த 26,325 26,400 அந்த ப்ரீவியஸ் டாப்பை ரீச் பண்ணுறதுக்கு அந்த 5th வேவ் போகலாம். இப்போதைக்கு நம்ம இதை பற்றிலாம் கவலை. இப்போதைக்கு நம்ம யோசிக்கிறது இந்த இப்போ 3 கேட்டோம் இல்லையா, அந்த 3 தான். சாரி, இங்கே 3 தான் தெரிவித்தோம். ஸோ இதுலேருந்து இங்கே கிளம்புனது 1 2 3 4 and 5. அதுதான் இப்போ நம்ம இருக்கிறது இந்த 2 to 3க்குள்ளே தான் நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிருச்சா இல்லையான்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ டீப்பராக போகிறோம் உள்ள. இப்போ டீப்பாக போனால் ஸோ ரெண்டு ஆப்ஷன் சொல்லியிருக்கேன். மொதல் ஆப்ஷன் வந்து இன்னைக்கு முடிஞ்சது, லாஸ்ட் 20 மினிட்ஸ் போனது இம்பல்ஸ் வேவ் அப்படின்னு நினைக்கிற அசம்ஷன். நான் அந்த ஆங்கிளில் நான் இன்க்ளைண்டாக இல்லை. நான் எந்த இதில் இன்க்ளைண்டாக இருக்கேன்னா, நாளைக்கு இந்த இம்பல்ஸ், இந்த கரெக்ஷன் வேவ் இன்னும் முடியல, இந்த சி இன்னும் முடியல, இன்னும் கொஞ்சம் கீழே வரணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதான் அந்த இன்க்ளினேஷனில் பார்த்தோம்னா, இப்போ நான் இதுக்கு ட்ரெண்ட் பேஸ்டு ஃபிபனாச்சி போட்டிருக்கேன். இது ஒரு ஜிக்ஸாகு, இதுலேருந்து கரெக்ஷன் ஆச்சு. அடுத்து இந்த ஜிக்ஸாக் வந்து இந்த 23,865, இது வந்து ட்ரெண்ட் பேஸ்டு ஃபிபோ எக்ஸ்டென்ஷன் போட்டிருக்கேன். அதில் ஃபேக்டர் 1 வச்சோம்னா அட்லீஸ்ட் 23,865. இல்லை இது வந்து என்ன சொல்கிறது, ஃப்ளாட்டில் இது வரைக்கும் வரும் அப்படின்னா அடுத்த லெவலில் 23,800. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரன்னிங் ஃப்ளாட்னால கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடணும். அது 865 இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு அப்படி பார்த்தோம்னா அது வந்து கொஞ்சம் கேப் டவுன் ஆகிட்டு இந்த அளவுக்கு கூட வரலாம், வந்துட்டு ரிவர்ஸ் ஆகலாம். இப்போ மெயின் மேட்ரு என்னென்னா, நாளைக்கு எக்ஸ்பைரினால அதுக்குன்னு ஒரு மேக்ஸ் பெயின் ஜோன் இருக்கும். அதாவது செல்லர்ஸ்க்கு வந்து
ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் திருப்பி வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் இல்லையா. ஸோ அந்த இடத்துக்கு வரும்னு நான் அசியூம் பண்ணுறேன். அசியூம் இதெல்லாமே அசம்ஷன் தான். ஸோ நான் எனக்கும் இப்போ ரீசெண்ட் மேக்ஸ் பெயின் ஜோன் தெரியாது. நான் ஏப்ரலில் பார்க்கும்போது 2400 24,000 அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அது சப்போஸ் கீழே வந்தால் அது கீழே வந்துட்டு ஸ்லோவாக வந்துட்டு ஐ மீன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு இருந்தால் அது முடிச்சுட்டு திருப்பி போகிறதுக்குள்ளே மார்க்கெட் டைம் இருக்குமான்னு தெரில. அதனால எனக்கு என்னவோ கேப் டவுன் ஆகலாம், கேப் டவுன் ஆகிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு திருப்பி ரிவர்ஸ் ஆகலாம்னு ஒரு இன்னொரு ஆப்ஷன், அந்த மாதிரி ஒரு அசம்ஷன் நான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த இன்க்ளினேஷன், அந்த டுவர்ட்ஸ் தட் இன்க்ளினேஷன் நான் இருக்கிறேன் இப்போதைக்கு. பட் யா, அது எல்லாமே ஐ எம் ரெடி டு அடாப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். இந்த வேறு மாதிரி மாறிடுச்சுன்னா எப்படி அடாப்ட் ஆகிக்கலான்னு ரெடியாக இருக்கேன். ஓகே, ஸோ அது ஒரு ரீசன். ஸோ அந்த அசம்ஷன் பிரகாரம் கேப் டவுன் வரலாம், இது வரைக்கும் வரலாம், வந்துட்டு ரிவர்ஸ் ஆகலாம். இது ஒரு அசம்ஷன். ஓகேங்களா. இதுதான் பேங்க் நிஃப்டி, இதுதான் நிஃப்டி 50. இப்போ பார்த்தீங்கன்னா அதே இது பார்த்தீங்கன்னா இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, பேங்க் நிஃப்டி வந்து நிஃப்டி 50க்கு முன்னாடியே கிளம்பிடுச்சு, பேஸ் ஃபார்ம் பண்ணி கிளம்பிடுச்சு. ஸோ நம்ம வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து நம்ம ஆல்ரெடி இது பார்த்தீங்கன்னா 1 2 3 4ல் இருக்கும், இது 4th வேவ்ல இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் ஆனது வந்து 19th மேனா, நம்ம நம்ம என்ன யார் நிஃப்டி 50 ஆனது வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50லாம் பார்த்தீங்கன்னா ஜூன் 11 அந்த மாதிரி தான் ஆச்சு அது பாட்டம். அதுக்கப்புறம் தான் வேவே ஐ மீன் இம்பல்ஸ் மேலே டாப் கிளம்ப ஆரம்பிச்சது. ஸோ இது ஆல்ரெடி அட்வான்ஸ்டாக இருக்குது. ஸோ இதோட இது வந்து இப்போ வேவ் 4ல் இருக்கிறதுனால வேவ் 4 முடிஞ்சிருச்சான்றதா திருப்பி அதில் மாதிரி தான் இது. அதில் வந்து வேவ் 2 கரெக்ஷன்னா இதில் வந்து வேவ் 4 கரெக்ஷன். வேவ் 4 கரெக்ஷன் முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்க்க போனால் எனக்கும் அதே மாதிரி தான். இப்போ இது ஒரு ஜிக்கு, அதான் ஜிக்ஸாக்ல வந்து ஏபி சி வந்து முடிஞ்சிச்சா இல்லையான்னு தெரில. ஓகேங்களா. நம்ம இப்போ லாஸ்ட் கிளம்புன அதான் லாஸ்ட் ஒரு 10-20 மினிட்ஸ் நடந்தது இல்லையா, அது வந்து இந்த இம்பல்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா நமக்கு வி ஷுட் நாட் கம் பிலோ 57,649. அது அப்படியே வேவ் 1 அதான் இதுக்கு வரைக்கும் வேவ் 1 போயிட்டு 2 போயிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்க 3 அப்படியே போயிட்டு இருக்கணும் மேலே. இது ஒரு இது ஒரு இது ஒரு ஆப்ஷன், இது ஒரு ஆப்ஷன் இருக்கு. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இல்லை, நான் வந்து இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்கிறது இன்னும் அந்த ஜிக்ஸாக்கே நான் முடியல, அதாவது இந்த ஏபிசி நான் சி இன்னும் முடியல, நான் இங்கே வருவேன், இல்லை இது வரைக்கும் கீழே கூட வருவேன், 25 56 8 வரைக்கும் கூட வருவேன் அப்படின்னா, இவரும் கீழே வந்துட்டு தான் போவார் அப்படின்னா என்ன இருக்குது, நான் இவர் சொல்கிறாரு நான் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறது பேர் ஃப்ளாகு அப்படின்னு சொல்கிறாருன்னா, இங்கே ஃப்ளாக் ஆப்ஷன் இருக்காருன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைட் பண்ணிக்கணும். லைக் என்ன சொல்கிறது, அந்த அந்த அசம்ஷன் பிரகாரம் பார்த்தோன்னா நமக்கு வந்து என்ன எவ்வளோ தூரம் இருக்குது, இங்கே வந்திருக்காரு, இங்கே இருந்து திருப்பி பார்த்தோன்னா இன்னும் எவ்வளோ பாசிபிலிட்டி இருக்குன்னா திருப்பி கீழே வரைக்கும் வர பாசிபிலிட்டி இருக்குது. இது ஒரு பாசிபிலிட்டி சொல்லுது, கீழே தான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த பேர் ஃப்ளாகு இந்த லெவலில் தாண்டி போயிடுச்சுன்னா, மேலே போயிடுச்சுனாலே அந்த பேர் அந்த ஃப்ளாக் இது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ஒரு வகையில் பார்த்தா இன்க்ளேஷன் வந்து கீழே வந்துட்டு தான் போகணும் அப்படின்னு தோணுது. சரி, கீழே வந்துட்டு போகிறதுக்கு டைம் இருக்கா நாளைக்குங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கு, ஐ மீன் எக்ஸ்பைரிக்குள்ளே முடிக்கணுன்றதுனால மேபி கேப் டவுன் இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஒப்பீனியனில் இருக்கேன். ஓகேங்களா, ஒரு ஒரு இன்க்ளினேஷனில் இருக்கேன். ஓகேங்களா. ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டி வேவ் 4 வர்றது. அதே மாதிரி தான் சென்செக்ஸும் பேங்க் நிஃப்டியும் வேவ் 4ல் இருக்குன்றது தான் என்னோட பிலீஃப். பாருங்க, இது வந்து வேவ் 1 2 3 4ல் இருக்குது அப்படின்றது என்னோட அசம்ஷன். ஸோ அது வந்து போன லெவலில் போன வேவ் 2 to 3க்குள்ளே இருக்கிற 4 அதான் இந்த லெவல், அந்த லெவலுக்குள்ளே வரும் அப்படின்னா மேபி வரும்னா 76,000 வரலாம். அது அதே மாதிரி ஃபிபோ எக்ஸ்டென்ஷன் பார்த்தாலும் இது 76,329 தாண்டி இந்த அளவு வரலாம், இது வரலாம். பட் வந்து அது கேப் டவுனாக இருந்தால் சீக்கிரம் முடிச்சுட்டு ரிவர்ஸ் ஆகிடும், இதுதான் சான்ஸ் இருக்கு. எனக்கு சென்செக்ஸும் பேங்க் நிஃப்டியோட இது மேக்ஸ் பெயின் தெரியாது. பட் பேங்க் நிஃப்டி 50 there is a possibility to stay around 24 to 2400. ஸோ அதனால there could be a gap down. ஸோ these all assumptions. அசம்ஷன் ரெண்டு சைடு அசம்ஷனும் சொல்லியிருக்கேன், பார்ப்போம், நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இன்க்ளேஷன் வந்து நீங்கள் அதுக்கு எது மாதிரி டிசைட் பண்ணிக்கோங்க எந்த மாதிரி போகலாம். எதுவுமே லாங் டேர்ம், எதுவுமே வீக்லி ஆப்ஷன்ஸ் அதெல்லாம் ரிஸ்கி நான் ஃபீல் பண்ணுறேன். லைக் மேபி மந்த்லி, அட்லீஸ்ட் மந்த்லிக்கு சேஞ்ச் ஆகிறது கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான். ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம், 1 2 நினைக்கிறோம், 3 4 நமக்கு நாளைக்கு சாயங்காலம்
மேபி நாளைக்கு ஓப்பனிங் வந்து கேப் டவுனில் ஆரம்பிச்சதுன்னா வெல் அண்ட் குட், வி ஹேவ் மோர் பாயிண்ட்ஸ் டு கெட். அது இங்கே ஆரம்பிச்சதுன்னா வி ஹேவ் டு செக், இந்த இதை கட் பண்ணக்கூடாது, இதோட பாட்டத்தை இன்னைக்கான பாட்டத்தை கட் பண்ணவே கூடாது. ஆல்ரெடி இம்பல்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இல்லையா, ஆல்ரெடி இம்பல்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இதோட பாட்டத்தை கட் ஆகவே கூடாது. வேவ் 2 இதுக்கு மேலே போகவே கூடாது. அதாவது இது வேவ் 1 போயிட்டு இருக்கு இல்லையா, அதாவது 4 to 5 நடக்கிற இம்பல்ஸ், வேவ் 4 to 5க்குள்ள 1 2 3 4 5 நடக்க போகுது. அந்த வேவ் 1 2 3 4 5க்குள்ள அந்த 2 வந்து இப்போ நடந்துட்டு இருக்கிறது 1னா அது வந்து திருப்பி 2 வந்து இது தாண்டி இந்த பாட்டை தாண்டி கீழே போகாது. அப்படி போச்சுனாலே அது இம்பல்ஸ் அது ஸ்டார்ட் ஆகலை, நான் இன்னும் கவர் பண்ண வேண்டியது கீழே நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது கீழே போயிட்டு வரணும். ஸோ அந்த கீழே போயிட்டு வரதுல அசம்ஷன் தான் நம்ம கேப் டவுனாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. ஓகேங்களா. ஸோ இதுதான் நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸோட இன்றைய அசம்ஷன்ஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ அதனால கேப் டவுனாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன், பட் பார்ப்போம். ஸோ உங்களோட கால்குலேஷனும் போட்டுக்கோங்க, அதை பார்த்தா டிசைட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.